யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலுமாய் ஒரு உண்மை சம்பவத்தை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். அது அநேகருக்கு பிரயோஜனமாகவும், தங்களை சுற்றி என்ன நடக்கிறது, ஏன் நம்மை சுற்றி தீங்கு நடக்கிறது என்று அறிந்து கொள்ளாமலே தங்களுடைய காலத்தை கழித்து வருகின்ற அநேகருக்கு இது பிரயோஜனமான ஒரு காரியமாக அமையும் என்று நான் நம்பி இந்த ஒரு கதையோடு நான் சொல்கிறேன். மேரி அம்மா என்கின்ற ஒரு கதை. இது ஒரு பாட்டியின் கதை. மேரி அம்மா வயது சென்ற ஒரு பாட்டி. ஒரு காலகட்டத்தில் இவர்கள் நன்றாக வாழ்ந்த குடும்பம். இவர் கணவர் ஒரு ஆரம்ப பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார். பிறகு ஓய்வு பெற்று நல்ல ஒரு பெரிய வசதி படைத்தவர்கள் என்று சொல்வதை காட்டிலும் ஓரளவு வசதியாகவும் நல்ல ஒரு அந்தஸ்தோடு வாழ்ந்து வந்தவர்கள். ஒரு வயது ஆகும் பொழுது அவருடைய கணவர் இறந்து விடுகிறார். இவர்கள் மேரி அம்மாவும் வயது செல்கிறது. அது மட்டுமில்லாமல் தன்னுடைய மகன் ஊதாரித்தனமாக வாழ்ந்து வந்ததாலும் அவருடைய மனைவி குழந்தைகளை விட்டுவிட்டு வேறொரு பெண்ணோடு அவர் சென்று விடுகிறார். அந்த சூழ்நிலையில் அந்த குழந்தைகளையும் அந்த குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டிய, வளர்த்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவர் இருக்கிறார். அப்போது நாட்கள் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கள் ஒரு வறுமையின் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அப்பொழுது அந்த அவருடைய மருமகனும் ஒரு சிறிய வேலைக்கு சென்று குடும்பத்தை வழிநடத்த முயற்சி செய்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கிற அந்த குழந்தைகளையும் பாதுகாத்து வளர்த்த வேண்டிய சூழ்நிலை தகப்பன் இல்லை என்கின்ற ஒரு நிலையிலே இந்த மேரி அம்மாவும் அவர்கள் அந்த குழந்தைகள் மேல் அதிகமாக பாசத்தையும் அன்பையும் காட்டி வளர்த்தார்கள். இந்த அம்மாவுக்கு கூட ஒரு வசதியான ஒருத்தருடைய வீட்டில் அவங்க குழந்தைங்களை பார்த்துக்கக்கூடிய ஒரு வேலை கிடைக்கிறது. அப்பொழுது அந்த அம்மாவும் கொஞ்சம் சற்று நம் நல்ல நிலையில் இருந்தோம், இன்றைக்கி ஒரு வீட்டில் வேலைக்கு போகக்கூடியதா என்று ஒரு மன வேதனைப்பட்டாலும் சரி, தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு அவருடைய தேவைகளை சந்திக்கும் பொருட்டாக அந்த அம்மா அந்த இடத்துக்கு வேலைக்கு போகிறாங்க. அவங்களும் தன்னுடைய தாயாரை போல ஒரு அன்பும் அக்கறையுமாய் அந்த அம்மாவை பார்த்துக்கிட்டாங்க. அவங்க குழந்தைங்களை பார்த்துக்கூடிய வேலை மட்டும்தான். மற்றபடி அவங்களும் நல்ல விதமாகவே அந்த அம்மாவை கவனித்தாங்க. ஒரு குறையும் இல்லாத அந்த அம்மா அங்கேயே இருந்துக்கிட்டு அவங்க கொடுக்குறதையும் கொண்டாந்து இங்கே பேர பிள்ளைங்களுக்கு தன்னுடைய அன்பையும் பாசத்தையும் காட்டி அவங்க எது கேட்டாங்களோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு கஷ்டமும் கவலையும் தெரியாதவர் அவங்கள அவங்க வளர்த்துனாங்க. நாட்கள் இப்படியே போய்கிட்டே இருக்குது. நாட்கள் போகும்போது அந்த அம்மா மேரி அம்மா என்னானாங்க, அவங்க வயது மூப்பு அடைய அடைய அவங்களுடைய உடலும் தளர்ந்து போயிடுது. அதுக்கு மேலே அவங்களால நடந்து அவ்வளோ தூரம் போய் வேலைக்கு போக முடியல. இன்னொரு குடும்பத்தினுடைய குழந்தைகளை கவனித்து கொள்ள முடியாத சூழ்நிலை. அதனால் அவங்க அம்மா வீட்டிலேயே இருந்துட்டாங்க, எந்த வேலைக்கும் போகாமல். இவங்க உடல் சோர்ந்து தளர்ந்து நோய்வாய்ப்படும் பொழுது, நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, அந்த யார் மேலே அன்பும் அக்கறையும் காட்டி வளர்த்தனமோ அந்த பேர பிள்ளைகள் அந்த அம்மாவை மேலே அவ்வளோ கரிசனையும் அக்கறையும் அவங்க வைக்கலை. அதுக்கு பதிலாக அந்த அம்மா நடக்க முடியல அப்படின்னா கீழே உக்காந்துருந்தா 2 காலையும் பிடிச்சி தரன்னு இழுத்தாங்க. ஐயோ வலிக்குதுடா, ஒருவேளை படி ஒரு 4-5 படி இருந்தால் கூட அந்த படியிலே தப்புன்னு இழுத்துட்டு தான் வருவாங்க. ரொம்ப கொடுமையான வாழ்க்கையை அந்த அம்மா மேரி அம்மா கஷ்டப்பட்டு அனுபவித்து சித்திரவதைப்பட்டாங்க. ஏதாவது முடியல, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கூட அந்த அம்மாவை தண்ணியில் அடிச்சு விடுவாங்க. இப்படி நாட்கள் வரும் பொழுது அந்த அம்மாவை சித்திரவதைப்பட்டு சரியான உணவு கொடுக்காதனால, வயதாகி உணவு இல்லாதனால அந்த அம்மா மரித்து போயிடுறாங்க. அந்த அம்மா செத்துடுறாங்க. அப்புறம் அவங்க உறவினர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த அம்மாவை அடக்கம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அந்த அம்மா அவங்கள எதுக்க முடியாது. அந்த அம்மா வயதானவங்க, அவங்கள எதுக்க முடியாது, திட்ட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. திட்டினா மறுபடியும் இன்னும் அதிகமான அடி அந்த விழுவும்.
அதனால் எதுவுமே இல்லாமல் கண்ணீரோடு அந்த அம்மா வந்து வாழ்க்கையை முடிச்சு கொண்டாங்க. வேதனையோடும் கண்ணீரோடும் முடித்தாங்க. ஆனால் யாருக்காக தான் உழைச்சோமோ, யார் மேலே அதிகமாக அக்கறையும் அன்பும் காட்டமோ அவர்களாலே இந்த அம்மா வந்து வேதனைப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஆனால் அடுத்தவர்களுடைய வேதனைக்கும் அடுத்தவர்களுடைய நன்மையை பெற்றுக்கொண்டு அடுத்தவர்களுடைய வேதனைக்கும் கண்ணீருக்கும் நம் காரணமானோம் என்றால் அந்த வேதனையும் கண்ணீரும் நம்மளை வந்து சும்மா விடாது. அந்த அம்மா இறந்துட்டாங்க, அந்த மேரியம்மா இறந்துட்டாங்க, முடிச்சிடுச்சு, அவ்வளோதான். ஆனால் அதுக்கு பிறகு நடந்தக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா வேதனை நிறைந்தது. அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பாடமாக அமைகிறது. அந்த அம்மாவுடைய பேர பிள்ளைங்க தன்னுடைய சின்ன வயசுலேயே வாழ்க்கையை வாழ வேண்டிய வயதில் ஒரு பொண்ணு ஃபயர் ஆக்சிடென்ட்ல ஆகி உடல் கருவி வேதனைப்பட்டு ரொம்ப சித்திரவதைப்பட்டு செத்து போணுச்சு. அப்போ நமக்கு தெரியல. அப்புறமே பார்த்தீங்கன்னா இன்னொரு பையன் உடல் சரும வியாதி, மேலெல்லாம் புண்ணு வியாதி, சரும வியாதி, தோல் வியாதி, எந்த டாக்டருக்கும் சரியாக அவங்க கொடுக்குற மருந்து செட் ஆக மாட்டேங்குது, போட போட இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது அவனும் சில மருந்தெல்லாம் சாப்பிட்டு கடைசியில் மனநிலை பாதிக்கப்பட்டு மென்டலாகி பைத்தியமாகி கொஞ்சம் கோரமான முடிவு வந்து அந்த சின்ன வயசில் அவனும் செத்தான். மறுபடி இருக்கக்கூடிய மரணத்தை பற்றிலாம் நான் சொல்ல விரும்பலை, பேசலை. கடைசியாக இதுக்கெல்லாம் அந்த பாட்டிமாவை இந்த குழந்தைங்க இப்படி துன்புறுத்துறாங்க அடிக்கிறாங்கன்னா அதுக்கு மூல காரணமாக இருந்தது வந்து அந்த அம்மாவுடைய மருமகள். அந்த மருமகள் சொல்லியிருக்கலாம், ஏன் அப்படிலாம் செய்யாதீங்கப்பா அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் அந்த அம்மா எதுவுமே சொல்லலை. அதுக்கு இன்னும் தூண்டி விட்டுட்டு அந்த அம்மா வந்து அந்த வயதான அம்மாவுக்கு சோறு கொடுக்காம அவங்கள திட்டி 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 அடித்து இந்த மாதிரி கொடுமையை பண்ணி இது பண்ணாங்க. இப்போ இவங்க குழந்தைங்களாம் செத்து போயிட்டாங்க. ஆனால் அந்த அம்மா மருமகள் வந்து தனியாக வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு வந்தாங்க. வரும்பொழுது அந்த அம்மாவும் நோய்வாய்ப்படுக்க ஆரம்பித்தாங்க. உடலெல்லாம் நாத்தெடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு வீட்டில் குடியிருந்தால் அந்த வீட்டுக்காரங்க கூட அந்த அம்மாவை நீ இந்த வீட்டில் குடியில்லாதம்மா, நீ வேறு வீட்டுக்கு போன்றாங்க. இதுவே ஒவ்வொரு வீடும் மாற வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அந்தளவுக்கு உடலில் வந்து அவ்வளோ வியாதி நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறமே பார்த்தீங்கன்னா அந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தா கூட அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க பார்த்துக்க மாட்டோம், வேண்டாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க, இனிமேல் இந்த அம்மாவை சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் வீட்டுக்கு கொண்டாந்து வச்சாங்க. ஒரு கோபத்தோட ஒரு வார்த்தை எல்லாம் சொல்லுவாங்க, சொல்லக்கூடாத வார்த்தை இருந்தாலும் நான் வந்து சொல்கிறேன். யார் மேலே கோபம், அவன்லாம் இங்கே நல்லாவா சாவ போகிறான், அவன்லாம் புழுத்து சாவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை சொல்லக்கூடாது, தப்பு, மன்னிச்சுக்கோங்க. ஆனாலும் அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். அதே நிலைமை அந்த அம்மா வந்து உடல் உயிரோடு இருக்கும்போதே புழு உடலெல்லாம் புழு வச்சு நடந்தால் புழு கொட்டும், அந்த மாதிரி ஒரு அகோர முடிவு, அது சாவு, சித்திரவதைப்பட்டு செத்தாங்க. அப்போ தான் நான் வந்து உணர்ந்தேன், இது எவ்வளோ ஒரு சாபம். ஒரு அம்மாவுடைய கண்ணீரும் வேதனையும் சாபமாக அந்த அம்மாவுக்கு மேலே வந்து அந்த குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுல்ல. அதே மாதிரி எனக்கு நிறைய குடும்பங்கள் தெரியும். ஆனால் அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லி அதை உங்களை பயமுறுத்தி சொல்லணுன்றதெல்லாம் என்ன இல்லை. ஆனால் அது வந்து ஒரு சாபம். அந்த சாபம் வந்து நம்மளை வந்து தொடர்ந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையை சீரழிச்சிடும். அதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஏன் நமக்கு இந்த காரியங்கள் நடக்குது, எதனால் இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம உணர்ந்து நம்மளை மாற்றிக்கொண்டோம் என்றால், தேவ சமூகத்தில் நம்மளை அர்ப்பணித்து நம்மளை திருத்தி கொண்டோம் என்றால் நம்ம வாழ்க்கை வந்து நல்ல விதமாக அமையும். ஆதியாகமத்தில் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு, காயின் ஆபேலை கொன்னுடுறான். கொல்லும் பொழுது அந்த இடத்துல ஒரு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் வந்து படுத்திருக்கும் அப்படின்றார். வசனம் பார்த்துக்கோங்க, நம்ம செய்கிற பாவம் எல்லாம் நம்ம வாசப்படியில் வந்து படுத்திருக்கும்.
நம்மளை விட சிறியவர்கள், வறியவர்கள், எளிமையானவர்கள், அவங்களால மேற்கொள்ள முடியாதவங்கள்ட்ட நம்ம அதிகாரத்தையும் ஆணவத்தையும் காட்டி அவங்க மேலே அவங்க கண்ணீர் விடுவதுக்கு நம்ம காரணமாக இருந்தோம்னா, அவங்க நம்மளை பழி வாங்கணும், நம்மளை திட்டணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதெல்லாம் கர்த்தர் பார்க்குறார். பார்த்துட்டு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருவார். இதெல்லாம் நியதி, உலகத்தின் நியதி. அந்த சாபம் நம்மளை அப்படியே பின்தொடரும். நீதிமொழிகள் 3:33 சொல்லுது, துன்மார்க்கருடைய வீட்டில், இது மாதிரி கொடுமை செய்கிறவங்களாம் துன்மார்க்கர் தான். அடுத்தவங்களை வேதனைப்படுத்தி, அடுத்தவங்களை தொந்தரவுப்படுத்தி, அடுத்தவங்களை அடித்து உதச்சி வேதனைப்படுத்துகிறவங்க எல்லாம் துன்மார்க்கர் தான். அவங்க வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது. துன்மார்க்கர் வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்குதுன்னு. என்னாகமம் 32:23 பார்த்தீங்கன்னா, உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உபாகமம் 28:20 பார்த்தீங்கன்னா கூட, நீங்கள் கடவுளை விட்டு விலகி துர்க்கிரிகளை நம்ம செய்யும் பொழுது நம்ம சீக்கிரத்தில் கெட்டு போய் அழிஞ்சு போவோம். நம்ம செய்கிற எல்லா காரியங்களும் கர்த்தருடைய சாபம் நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேதம் அப்படி சொல்லுது. அது மாதிரி யாத்திராங்க 34:7 பார்த்தீங்கன்னா, நம்ம கடவுள் நம்மளை குற்றவாளியை குற்றமற்றவனாலாம் தீர்க்க மாட்டார். அதனுடைய தண்டனை பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அப்படி அந்த சாபம் தொடர்ந்து வரும். குடும்பத்திலேயே அந்த சாபம் அழிச்சிடும். அடுத்தவங்களுடைய கண்ணீருக்கு சாபங்கிறது மிக பொல்லாததானது. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதீங்க, எந்த மனுஷனுக்கும் முன்பாக யோக்கியமானதை செய்யுங்கன்னு சொல்லி ரோமர் 12:7 சொல்லுது. அதனால் நம்ம அடுத்தவங்களுக்கு தீமை செய்வதை விட்டு நம்மளால் கூடுமான வரைக்கும் நன்மையவே நம்ம செய்யணும். நன்மை செஞ்சோம்னா நிச்சயமாக அதுக்குரிய பலனை கர்த்தர் நமக்கு கொடுப்பாரு. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான்னு வசனம் சொல்லுது. அது மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவி செய்வோம். உதவி செய்ய முடியவில்லை என்றாலும் உபத்திரவம் நம்ம செய்யக்கூடாது. உபத்திரவம் செஞ்சோம்னா நிச்சயமாக அந்த சாபம் நம்மளை பின்தொடர்ந்து பிடிக்கும். ஆனால் இந்த சாபத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும்னு வேதம் சொல்லுது. நம்ம ஆண்டவர்கிட்ட பாவங்கள், அக்கிரமங்கள் மீதெல்லாம் அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்று அவர்கிட்ட இருந்து அந்த சாபத்திலிருந்து நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா சாபத்திலையும் பாவத்திலையும் இருந்து விடுதலை தரக்கூடிய ஒரே ஒரு நபர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரால் மட்டுமே நம்மளுடைய சாபத்துக்கும் பாவத்துக்கும் விமோச்சனம் கிடைக்கும். வேற யாராலையுமே கிடைக்காது. எனவே அன்பான மக்களே, நீங்கள் இதை உணர்ந்து கொண்டு நம்ம ஒவ்வொரு பேசுகின்ற செய்கின்ற நம்ம செயல்கள், வார்த்தைகள் எல்லாம் ஜாக்கிரதையாக இருந்து, பொறுமையும் நிதானமாக இருந்து, அடுத்தவர்களுக்கு உதவி செய்து, கடவுளுக்கு பிரியமாக நம்ம நடக்க வேண்டும். ஏன்னா மூடனே என்று சொன்னால் எரி நரகத்திற்கு அவன் பாத்திரமான் அப்படின்றாரு ஆச்சுங்களா. அதனால் நம்ம செய்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம கணக்கு கொடுக்க வேண்டிய. இன்றைக்கி அதெல்லாம் தெரியாமல் நிறைய பேர் கண்ணாப்பின்னான்னு பேசிக்கிட்டு கண்ணாப்பின்னான்னு செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் இதெல்லாம் கடவுளுக்கு பிரியமில்லாத செயல்கள். ஆகவே கடவுள் நமக்குள்ளே வரணும், ஆண்டவராய் இயேசு நமக்குள்ளே இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வராரு. அப்படி அவர் நமக்குள்ளே இருக்கும்போது அவர் துக்கப்படுற காரியங்கள் நம்ம எதுவுமே செய்யாதபடி அவரை சந்தோஷப்படுத்தும், திருப்திப்படுத்தக்கூடியவராக நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து நித்திய வாழ்வுக்கு நம்ம தயார்படுத்தணும். அதனால் நீங்கள் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சாயலையும் உணர்ந்து செயல்பட வேண்டும். செய்த தவறுகளுக்கு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஒரு புதிய வாழ்க்கையை நாம் தொடர உங்களை ஆண்டவர் தாமே வழி நடத்துவாராக. உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிந்து கொள்கிறேன். கர்த்தருடைய இறை ஆசீர்வாதம் உங்கள் மத்தியிலே என்றென்றும் தொடர்ந்து நிலைத்திருப்பதாக. இந்த வார்த்தைகள் உங்கள் இருதயத்திலே பேசுவதாக. அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். நீங்களும் இந்த 4 பேருக்கு சொல்லுங்கள். சாபத்தினால் நாம் மீண்டு கொள்ள ஆண்டவராகிய இயேசுவின் பாதத்திற்கு சிலுவையின் இன்றைக்கு வர உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.